ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்த்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸு ஒரு 5 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பொங்கி வரும்போது கீழே பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு உட்டன் வந்து கரண்டியை வந்து பால் நம்ம ஊற்றி காய்ச்சிட்டு இருக்கும்போது அது மேலே வச்சிட்டோம்னா பால் வந்து கீழே பொங்கி வராது. அது வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே தான் பொங்கி ஒரு மாதிரி இருக்கும், கீழே வராது. இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பிகினர்ஸ்க்கு வந்து யாருக்குமே அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து புளிக்குன்னா வந்து அதில் வந்து தேங்காய் போட்டு வச்சா வந்து அதிகமாக வந்து புளிக்காது. ஒரு சில டைமில் வந்து தயிர் வந்து அதிகமாக புளிச்சிரும், அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, பாதி பேர் அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்படி டைமில் வந்து ஒரு பீஸ் தேங்காய் அதை நம்ம வந்து தயிரில் போட்டு வச்சோம்னா அது வந்து தயிர் புளிக்காது. தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் வந்து பூச்சி வராமல் இருக்க வந்து வரமிளகா மீன்ஸ் இந்த பட்டை வத்தல் இந்த மாதிரி சொல்லுவாங்களா அது, அப்படி இல்லைன்னா பிரியாணி இலை, இது ஏதாவது வந்து ஒன்று நம்ம அரிசியில் போட்டு வச்சோம்னா எந்த ஒரு பூச்சி புழு இந்த மாதிரிக்க வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கும். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். வாங்க ஃபோர்த்து டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது பருப்போட வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து வேக வச்சோம்னா சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிப்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ்லாம் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி டிப்ஸு வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு தான். 5வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டை தோல் வந்து உரிக்கும் போது சில பேர்த்துக்கு வந்து அதை உரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து முட்டை உடஞ்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வேக வைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த தோல் ரிமூவ் ஆயிரும். நான் அந்த டிப்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். முட்டை வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டோம்னா அந்த முட்டையை வந்து விரிசல் விடாது, முட்டை ஈஸியாக வந்து தோல் ரிமூவ் ஆயிரும். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.